இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ்குள்ளே வர்றாங்க, அக்கௌண்ட்ஸ் தெரியல, இன்வென்ட்ரி தெரியல, காஸ்டிங் தெரியல, டாக்குமெண்டேஷன் தெரியல. இந்த தெரியல அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்னும் சொன்னால் ஜிஎஸ்டி பற்றியே தெரியல. நான் வந்து ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கேன், ஜிஎஸ்டி அட் ஏ கிளான்ஸ். இன்றைக்கி நிறைய பேருக்கு இதில் எத்தனை பேருக்கு ஜிஎஸ்டி தெரியும் சொல்லுங்கள்? பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட்டுங்கும் போது ஃபுல்லாக கையாக தெரிஞ்சது, இப்போ ஜிஎஸ்டிங்கும் போது 2-3 தான் தெரியுது. காரணம் ஜிஎஸ்டி வந்து இன்றைக்கி 2 வருஷம் ஆச்சு. நான் வந்து புக்கு எழுதி ஜிஎஸ்டி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன், ஜிஎஸ்டி அட் ஏ கிளான்ஸ். முக்கியமாக இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரே டெவலப் பண்ணியிருக்கேன், பி அக்யூரசிங்க ஒரு சாஃப்ட்வேர். அது இல்லாமல் நான் ஒரு கம்பெனியுடைய ப்ரொப்ரேட்டர் வேறு. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். சரி, நான் என்ன பண்ணுறேன், 1997 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே? சிங்கப்பூருக்கு. ஒன்றுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணேன். என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? லாஸ் ஆகிட்டா? லூஸ் ஆகிட்டேன். லாஸ் ஆகலை, லூஸ் ஆகிட்டேன். என்ன காரணம் தெரியுமா லூஸ் ஆனதுக்கு காரணம்? எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பற்றி தெரியல. ஏதோ ஒரு ஆள் பண்ணார், ஏதோ ஒரு அரிசி வியாபாரம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நான் இன்னொரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன். 1997 ஃபஸ்ட்டு சிங்கப்பூருக்கு அரிசி ஏற்றுமதி பண்ணது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி சிங்கப்பூரில் பாரத் பொன்னின்னு கேட்டு பாருங்கள், மக்கள் தெரியாத மக்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு டாப் பிராண்ட் இன் சிங்கப்பூர் இஸ் அவர் ப்ராடக்ட். நாங்கள் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணல, சிங்கப்பூர், புருனே, துபாய். எங்களுடைய ப்ராடக்ட் வந்து அரிசி மட்டுமல்ல, நம்ம சாப்பிடக்கூட பார்த்தீங்களா, வெல்லம், ஜாக்ரி, வத்தல், அப்பளம், மசாலா பவுடர், நிறைய ப்ராடக்ட் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். என்ன காரணம் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இன்வென்ட்ரி தெரியல. இன்வென்ட்ரினா என்ன அப்படின்னா யாருக்கு தெரியாது, சில பேர் பிஸ்னஸ்மேன்கள் தெரியாது. நான் கொஸ்டின் கேட்கல, சொல்லிடுறேன். இன்வென்ட்ரினா ஒரு பிஸ்னஸுக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ விற்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இன்வென்ட்ரி. நம்பர் 2 காஸ்டிங். இதுவும் தெரியல. காஸ்டிங் என்ன அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், எவ்வளோக்கு விற்போம்? நம்ம 110க்கு விற்போம். சரி, 95 ரூபாய்க்கு கேட்குறாரு, கொடுக்கலாமா? 95 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் எக்ஸ்போர்ட்டில் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதான் பிஸ்னஸ். இது தெரியாமல் நான் கொஞ்ச நாள் நின்றுட்டேன். எனக்கு என்னடா அது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 95 ரூபாய்க்கு நீங்கள் கண்டிப்பாக விற்கலாம். ஏன் தெரியுங்களா? கவர்மெண்ட்டு கொடுக்குது மானியம் 6 to 7%. அப்போது 100 ரூபாய்க்கு 7 ரூபா மானியம் கொடுக்குது, நம்ம 93 வரையும் விற்கலாம். இது தெரியல, இதை கற்றுக்கிட்டேன், காஸ்டிங் போகிறத கற்றுக்கிட்டேன். அடுத்தது 3வது டாக்குமெண்டேஷன். இது நிறைய பேருக்கு இன்றைக்கி ஜிஎஸ்டின்னு சொல்கிறோமே, எல்லாரும் என்ன தெரியுங்களா, நீங்கள் ஒரு ஷாப்பில் போய் பில் வாங்குங்கள, பில் வாங்கினா மேலே என்ன தெரியுங்களா போட்டிருக்காங்க? பில் அப்படின்னு தானே போடுவாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க பில்லுன்னு. ஆனால் அது தப்பு, அது தெரியுமா? ஜிஎஸ்டியில் பில்லுன்னு போடக்கூடாது. நீங்கள் நானும் ஒவ்வொரு கடையிலையும் போய் வாங்குகிறேன், ஒவ்வொரு ஷாப்லேயும் போய் பார்ப்பேன், மேலே பற்றியெல்லாம் கேஷ் பில், கிரெடிட் பில், பில் போடக்கூடாது. இங்கே நிறைய பிஸ்னஸ்மேன்கள் வந்திருப்பீங்க, கண்டிப்பாக பில் அப்படிங்கிறத போடக்கூடாது. என்ன சார் போடணும் அப்படின்னா, இன்வாய்ஸும் போடக்கூடாது. சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜிஎஸ்டியில் 3 டைப் இருக்குது. ஒன்று நான் ரிஜிஸ்டர், நம்ம ரிஜிஸ்டரே பண்ண வேண்டாம். இன்னொன்று வந்து காம்போசிஷன் அப்படின்னு இருக்குது. 3வது வந்து ரிஜிஸ்டர் பீப்புள்னு சொல்லுவோம். இது நிறைய பேசுனா நிறைய இருக்குது, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து போடலை, நான் வந்து எதுவுமே நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கு என்ன தெரியுங்களா, பில் ஆஃப் சப்ளை, டேக்ஸ் இன்வாய்ஸ், கமர்ஷியல் இன்வாய்ஸ், இன்வாய்ஸ் இப்படி தான் இருக்குமே தவிர பில்லுங்கிற வார்த்தை ஜிஎஸ்டியில் போடக்கூடாது. இதெல்லாம் டாக்குமெண்டேஷனில் முக்கியமான ஒரு விஷயங்கள். சரி, இதெல்லாம் என்ன தெரியுங்களா, இதெல்லாம் நிறைய நான் என்ன பண்ணேன், அப்போ தான் கற்றுக்கிட்டு இதை என்ன பண்ணேன், சாஃப்ட்வேரில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் மேனுவலாக பண்ணால் இன்றைக்கி முடியாது. சாஃப்ட்வேரில் போட்டு, அந்த சாஃப்ட்வேர் தான் ஒன் டச் டிஜிட்டல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் நான் ஒரே ஆளே டெவலப் பண்ணியிருக்கேன். இதுக்கு வயசு 22 வயசு இந்த சாஃப்ட்வேருக்கு. இது யாருமே பண்ணலை, நான் ஒரே ஆளே கோடிங் எழுதியிருக்கேன். எனக்கு ஆடிட்டிங் தெரியும், பிஸ்னஸ் தெரியும், அக்கௌண்ட்ஸ் தெரியுங்கிறதுனால ஐடி பீப்புள்னால நானே இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி, இது வந்து பி அக்யூரசி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். பட் இது என்ன தெரியுங்களா, நீங்கள் நிறைய பிஸ்னஸ்மேன்கள் வந்திருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்க்கே ரெடி ஆகலாம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்கிட்ட வாங்க, ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி பிஸ்னஸில் டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுறது, காஸ்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்தீங்களாக்கும் ஐ வில் கிவ் த ட்ரைனிங் டு ஃப்ரீ ட்ரைனிங். ஸோ இது மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது
சிஸ்டத்தில் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன தெரியுங்களா, கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ஐ கோ டு மலேசியா பிஸ்னஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஐ கோ டு மலேசியாவுக்கு அப்புறம் துபாய் பண்ணோம். துபாய்க்கு அப்புறம் பார்த்தீங்களாக்கும் புர்னேக்கு அப்புறம் பார்த்தீங்களாக்கும் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் போக போக வானமே இல்லைன்னு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது ஒரு ஆண்டர்ப்ரனர் மீட்டிங்கில் பிஸ்னஸ்ங்கிறது நீங்கள் பாட்டுக்கும் வர 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 பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்த எல்லாருக்கும் எங்கேயாவது இடத்துல கொண்டு போய் உங்களை விட்டுரும். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையும் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிடுங்க.